வணக்கம் மக்களே. நம்ம அன்றாட அரசியல் தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த விதத்துல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தேர்தல் அறிக்கை. அதாவது அதிமுகவும் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கு. அதே மாதிரி திமுகவும் தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கு. இந்த ரெண்டு தேர்தல் அறிக்கையில யாரோட தேர்தல் அறிக்கை டாப்பா இருக்கு, நல்லா இருக்கு, மக்கள் யாரோட தேர்தல் அறிக்கையை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, யாரோட தேர்தல் அறிக்கை இந்த தேர்தல் களத்துல எடுபட்டு இருக்கு, யாரோட தேர்தல் யாரோட தேர்தல் அறிக்கை ரொம்ப மக்கள் மத்தியில ரீச் ஆகியிருக்கு, யாரோட தேர்தல் அறிக்கை இதுல சொதப்பி இருக்கு, யாரோட தேர்தல் அறிக்கை இதுல ஏன் எடுபடலை, இந்த அதிமுக திமுக இந்த ரெண்டு பேருக்குள்ள இந்த தேர்தல் அறிக்கையில என்ன வித்தியாசம், அததான் இந்த வீடியோல நம்ம தெளிவாகவும் விரைவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல நீங்க இப்பதான் புதுசு அப்படின்னா கண்டிப்பா நமக்கு சப்ஸ்கிரைபும் ஆதரவு கொடுங்க. அப்பதான் நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும். இப்படி பல வீடியோக்களை உங்களுக்கு காட்டுறதுக்கு நமக்கு ஒரு அரிய ஒரு சந்தர்ப்பம் அமையும். முதல்ல தேர்தல் அறிக்கையை வெளியிட்டது அதிமுக தான். அதுல எந்த ஒரு மாற்று கட்டம் இல்லை. 3 கட்டம் அதுக்கு போய் அதுக்கப்புறம் 4வது கட்டமா தேர்தல் அறிக்கையை வெளியிட்டாப்ல. லாஸ்டா திமுக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டது. அது எல்லா தேர்தல் அறிக்கையிலையும் எங்களுடைய தேர்தல் அறிக்கை ஹீரோ, ஆனா இந்த திருப்பு தான் ஹீரோயின் அப்படின்ட்டு சொன்ன பயங்கர வரவேற்பு பெற்று இருக்கும் அப்படின்ட்டு தேர்தல் அறிக்கை விட்டாப்ல. ஆனா அவர் எதிர்பார்த்த அளவுக்கு வரவேற்பு பெற்றிருந்தா அப்படின்னா அது உண்மையிலே இல்லை. அது ஒரு ஃபிளாப்பான தேர்தல் அறிக்கைமா தான் தெரியுது. அது ஏன்ங்கிறதையும் நம்ம பின்னால பார்த்துக்கிடுறோம். முதல்ல திமுக வெளியிட்ட அவங்களோட சன் நியூஸ் சேனல்ல வெளியிட்ட அந்த தேர்தல் அறிக்கையை நம்ம சொல்லிடுறோம். இது திமுக தேர்தல் அறிக்கையில இது அவங்க டாப்புன்னு சொல்ற அந்த 8000 ரூபாய் இல்லத்தரசிகளுக்கான கூப்பன் வெளியிடுறது சொல்றாங்க. இந்த திட்டமே ஒரு மிகப்பெரிய ஃபிளாப்பு. நம்ம ஏற்கனவே போன வீடியோவிலும் போட்டிருந்தோம். அதுக்கான அந்த திட்டங்களை எப்படி பயனடையலாம், அது எப்படிலாம் யூஸ் ஆகும் அப்படின்ட்டு ஒரு விளக்கத்தை திமுக தரப்புல கொடுத்துட்டோம்னா மக்களுக்கு அது ஒரு ஈஸியான மெத்தடா அது புரியுற மாதிரி இருந்திருக்கும். ஆனா இது வரைக்கும் அந்த விளக்கத்தை கொடுக்கல அப்படிங்கறதான் நம்மளுடைய ஒரு பார்வையா இருக்கு. ஏன் அப்படின்னா, கூப்பன் யாருகிட்ட போய் நான் வாங்க முடியும், கூப்பன் எப்போ கொடுப்பாங்க, சரி அந்த கூப்பன் வாங்கிட்டு போனோம்னா எந்த கடையில போய் வாங்கணும், அந்த கடையில அதுக்கான இப்போ ஒரு ஒரு 1000 2000 கூப்பன் கொடுக்காங்கன்னா 2000 பேருக்கும் அந்த கடையில பொருள் இருக்குமா, அது எப்படி இது சாத்தியம் அப்படிங்கிறது நமக்கு புரியல. அல்லனா நீங்க 8000 ரூபாய் கூட 2000 ரூபாய் போட்டாதான் உங்களுக்கு இந்த பொருள் கிடைக்கும், 8000 உங்களுக்கு இந்த குறிப்பிட்ட பொருள் தான் கிடைக்கும் அப்படின்ட்டு அதை மக்கள் மேல திணிக்கைக்கு வாய்ப்பு இருக்கு. கள்ள சந்தையில இதை விற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கள்ள சந்தையில எப்படின்னா 8000 ரூபாய் பொருட்களே நீ எனக்கு ஒரு 5000 ரூபாய்க்கு தான் அப்படின்னு சொன்னா நான் உங்களுக்கு கேஷ் ஆஃப் தந்துடுறேன் அப்படின்ட்டு அதை சில கும்பல் ஸ்கேம் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால அதை தெளிவா மக்களுக்கு எடுத்துரைச்சாங்கன்னா திமுகவோட தேர்தலுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும். இப்படி அதுக்கான சரியான விளக்கம் கொடுக்கன்னா அது கண்டிப்பா ஒரு ஃபெயிலியர் தான். ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம திமுக சொன்ன அதே 2000 ரூபாய் கொடுக்க போறோம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஆனா அதுல ஒரு அதிமுக தான் அதுல ஒரு அட்வான்டேஜ். ஏன்னா அதிமுக அனைத்து குடும்ப அட்டைதாரருக்கும் 2000 ரூபாய் கொடுக்க போறோம் அப்படின்னு இருக்காங்க. ஆனா திமுக வெறும் தகுதி வாய்ந்த அப்படின்னு அவரு தகுதி வச்சிருக்காப்புல, அந்த தகுதி வாய்ந்த பெண்களுக்கு தான் கொடுக்கப்படும் அப்படின்னு. இதுலயும் தலைவர் திமுக தேர்தல் அறிக்கை அடிபட்டு போகுது. அப்புறம் ஒரு 5000 ரூபாய் கொடுத்தாங்க. 5000 ரூபாய் கொடுத்துட்டோம், 5000 ரூபாய் கொடுத்துட்டு ரொம்ப மார்க்கெட்டு அந்த 5000 ரூபாய் அமௌண்ட் மொத்தம் போட்டதுனால நம்ம திமுக ஜெயிச்சிடும் அப்படின்னு திமுக எடுத்து. ஆனா அது அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் எடுபடவில்லை அப்படிங்கறதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா இருக்கு. கட்சிக்காரங்க மட்டும் அம்மா 5000 கொடுத்தாங்க கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு பேசுறாங்க. ஆனா இதுல என்ன ஒரு இருக்குன்னா, நீங்க இந்த மகளிர் உரிமத்துக்கு இந்த மாதிரி கோடை உதவி 2000 ரூபாய் கொடுத்தது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு தான் கொடுத்துருக்கீங்க. அதை வாங்காத மக்கள் கண்டிப்பா உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுறது. எனக்கு தரல இல்லையா, சரி அடுத்து இப்படி ஆட்சிக்கு வந்துருவா அப்படின்ட்டு ஒரு மனநிலையில நிறைய ஒரு மக்கள் இருக்காங்க. இதுல கூட அதாவது வாங்கின மக்களோட கொஞ்சம் சொதப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுதான் சரி அவங்க வாங்கிட்டு கூட யாருக்கும் ஓட்டு போட்டிருக்கு. ஆனா அந்த கிடைக்காத பொருள், ஒருத்தனுக்கு ஒரு பொருள் கிடைக்கல, நானும் இதே தமிழ்நாட்டில் நானும் இதே மாதிரி தான் ஓட்டு போட்டிருக்கேன்,
என் பக்கத்து வீட்டுக்கு கிடைச்சிருக்கு ஆனா எனக்கு கிடைக்கல அப்படின்னு அந்த கோவம் எல்லாத்துக்கும் இருக்கதான் செய்யும். எனக்கும் கிடைக்கல, எனக்கும் அந்த கோவம் இருக்கதாச்சும் நான் கண்டிப்பா எகென்ஸ்டா தான் வேலை செய்யும். அதே மாதிரி தான் அந்த கிடைக்காத பப்ளிக் வந்து ஒன் சைடா திமுகவுக்கு எதிரான வாக்குகளை தான் அவங்களும் வாங்கின பப்ளிக்ல ஒரு சில மாற்றங்கள் அப்படின்ட்டு உள்ளதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதை இந்த திட்டம் வந்து நீங்க தகுதி வாய்ந்த அந்த பெண்களுக்கு தான் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால திமுகவுக்கு ஒரு பேக் பேர் தான். அதை தான் சாதகமா பயன்படுத்தி அதிமுக வந்து அனைத்து மகளிருக்கும் அனைத்து குடும்ப அட்டைதாரருக்கும் 2000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்ட்டு சூப்பரான ஒரு மாசான ஒரு தேர்தல் அறிக்கையை விட்டுருக்காப்புல. அதே மாதிரி புதுமை பெண் திட்டத்துல வந்து 1000 ரூபாய் கொடுத்துருக்காப்புல. அதை இப்போ 1500 ரூபாய், முதியோர் உதவித்தொகை வந்து 1200 கொடுத்து 2000 ரூபாய் ஆக்கப்படும் அப்படின்னு சொல்லிருக்காப்புல. 2034 பெரிய தொழில் பூங்காக்கள்லாம் கட்டுவோம் அப்படின்னு போட்டிருக்காப்புல. 7வதா வந்து இலவச மின்சார பெறும் அந்த விவசாயிகளுக்கு நவீன இயந்திரங்கள் வழங்கப்படும் அப்படிம்பாங்க அப்படி சொல்றாங்க. ஆனா இதுவுமே ஒரு ஃபிளாப் தான். ஏன்னா இவங்களோட முந்தைய தேர்தல் அறிக்கையில வந்து மின்சாரம் வந்து மாசத்துக்கு ஒரு ரூபாய் கணக்கிடப்படும் அப்படின்னு சொன்னாங்க. இலவச மின்சாரம் வாங்குற அந்த விவசாயிகள் வந்து வீட்டுக்கு வர மாட்டாங்களா, வீட்டுல அவங்க வந்து உட்கார மாட்டாங்களா, அவங்க மின்சாரம் யூஸ் பண்ண மாட்டாங்களா? சரியா, நீங்க மாசத்துக்கு ஒரு முறை அப்படின்னு முன்பெற்ற அந்த சிஸ்டத்தை நீங்க செயல்படுத்தி இருந்தால் அது அவங்களுக்கு அது பயனுள்ளதா இருந்திருக்கும். ஆனா இதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாம அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது. 2வது ஒரு படி மேல போய் நீங்க 3 திருப்பு மின்சார கட்டணத்தை வசதிருக்கீங்க. அதுதான் இதனால உங்களுக்கு இந்த மாதிரி இந்த மின் கட்டணம், விவசாயிகளுக்கு மின் கட்டணம் கூட அளவு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்றத மக்கள் நம்புறதுக்கு தயாராக இல்லை. திமுககாரங்க கொடுத்திருக்க அந்த வாக்குறுதியை அதிமுககாரங்க எங்களுடைய வாக்குறுதியில இவங்க திருடி காப்பி பேஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுவும் ஓரளவுக்கு நம்ம பார்க்கும்போது அவங்க சொன்னது உண்மைதான் இருக்கு, யதார்த்தமா இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா, ஏற்கனவே முதல்ல இந்த ஸ்கீம் எல்லாம் விட்டது எல்லாமே அதிமுக தான். அப்ப அதிமுக தேர்தல் அறிக்கையே தான் இவங்க திரும்ப காப்பி பண்ணிச்சு. புதுசா ஒண்ணு இல்லை, ஒரு அந்த 8000 ரூபாய் கூப்பன் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்கு. அதுவும் எந்த அளவுக்கு சாத்தியம் ஏகப்பட்ட குளறுபடியான ஒரு திட்டமா இருக்கனால இந்த தேர்தல் அறிக்கை திமுகவுக்கு மிகப்பெரிய பலவீனமா தான் இருக்கு அப்படின்னும் சொல்ல முடியுது. இந்த நெல்லுக்கு ஆதரவுல 3500 கொடுக்க சொல்றீங்க, அது ஏற்கனவே அதிமுக கொடுத்துட்டு, அதே மாதிரி மீன்பிடி நிவாரணம் 12,000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்ட்டு இவங்களும் அறிவிச்சிருந்தா அது ஏற்கனவே அதிமுக அறிவிச்சுட்டு. அப்போ முதல்ல அறிவிச்சது வந்து அதிமுக தான். முதல்ல பப்ளிக் டேப்ல போனது அதிமுக தேர்தல் அறிக்கை தான். நீங்க 2வது வந்து அதை காப்பி பேஸ்ட் திருடி போட்டிருக்கும். அதனால திமுகவோட அந்த வாக்குறுதிகள் இதுல வந்து ஒரு மிகப்பெரிய பிளாப். இந்த பிளாப்பே திமுகவை தோக்கடிக்க வைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 2வது அதிமுகவோட தேர்தல் அறிக்கையோட பிளஸ் நம்ம பார்த்துடலாம். அதிமுக தேர்தலுக்கு பயங்கர பிளஸ். ஏன்னா இவங்க 8000 ரூபாய் கூப்பன் கொடுப்போம் அப்படிங்காங்க. சரி, ஆனா அவர் வந்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுப்போம் அப்படின்ட்டாப்ல. அப்படின்னா ஒரு பொருளை கையால வாங்குறதுக்கும், சரியா, நீங்க ஏதோ ஒரு காகிதத்தை தந்து ஊருக்கு அலைஞ்சி எடுத்து அவங்கள்ட்ட ஏச்சுப்பட்டு கமிஷனை கொடுத்து பைசா கொடுத்து அது எப்படி வாங்குறது போதும் ஆயிரும். அந்த பிரச்சனையே வேண்டாப்பா, எவன் ஃப்ரீயா நம்ம கையில வாங்குற மாதிரி தரணும், அவனுக்கே நம்ம ஓட்டு போட்டு போயிடுவோம் அப்படின்னு தான் நம்ம மக்கள் நிலைமை இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி பொருட்களால ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்டது நம்ம தமிழ்நாட்டு நிறைய உண்டு. ஏன்னா அம்மா மிக்சி, அம்மா கிரைண்டரு, கலைஞர் டிவி, இலவச லேப்டாப் திட்டம்னா பயங்கரமா ஒரு வெற்றியாளர் திட்டம். அதனாலதான் அம்மாவோட ஆட்சியை பிடிக்க முடிஞ்சுச்சு. ஆனா இவங்க வந்து அந்த இலவச லேப்டாப்பை கொடுக்கவே இல்லை. இப்போ ஆட்சி முடிஞ்ச காலகட்டத்தில் கொடுத்துக்கிட்டு நாங்க திரும்பவும் இலவச லேப்டாப் கொடுப்போம் அப்படின்ட்டு ஒரு அறிக்கை விட்டுருக்காப்புல. அதுவும் எடுபடாது அப்படிங்கறதுதான் நம்மளோட ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்தா இருக்கு. ஒட்டுமொத்தத்துல கள நிலவரத்துல யாரோட தேர்தல் அறிக்கை பெஸ்டா இருக்கு அப்படின்னா அஇஅதிமுகவோட தேர்தல் அறிக்கை மிக பலமா பக்காவா இருக்கு. கண்டிப்பா அதிமுகவோட தேர்தல் அறிக்கை மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வரங்கள எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சூப்பரா இருந்ததுன்னா அவங்க வந்து யாரையும் இந்த தகுதி வாய்ந்த தகுதி இல்லாத அந்த நாக்கு சுத்தி மூக்கு தொடுறது, மூக்கு சுத்தி நாக்கு தொடுறது, அந்த மாதிரி எந்த ஒரு அறிவும் உள்ள எல்லாமே டைரக்ட் இது உங்களுக்கு கிடைக்கும், இது கிடைக்கும், இது கிடைக்கும் அப்படின்ட்டு. அப்புறம் வந்து இந்த தீபாவளி பொங்கலுக்கு வந்து பட்டு சேலை, பட்டு வேஷ்டிகள் கொடுப்போம் அப்படின்ட்டு எடப்பாடியார் அறிவிச்சிருக்காப்புல. அதிமுகவோட
அந்த தேர்தலுக்கு சூப்பரா இருக்கு. ஆனா திமுகவில் அந்த மாதிரி எந்த ஒரு அறிவிப்பும் இல்லை. அதே மாதிரி பொங்கல்ல எல்லா வருஷமும் 1000 ரூபாய் கொடுத்துருவோம், பொங்கல் தொகுப்போட 1000 ரூபாய் கொடுத்துருவோம் அப்படின்றதாப்புல. அதுவும் இந்த திமுக அரசோட தேர்தலுக்குல ஒண்ணும் இல்லை. ஏற்கனவே திமுகவோட தேர்தலுக்குல ஒருக்க பணம் கொடுத்தாங்க, ஒருக்க கொடுக்கல, ஒருக்க கொடுத்தாங்க, ஒருக்க கொடுக்கல அப்படின்ட்டு பொங்கல்ல ஏகப்பட்ட குழப்படி. அதனால மக்கள் திமுகவை நம்புறதுக்கு தயாரா இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். நீங்க 5000 ரூபாய் இந்த தேர்தல் காலகட்டத்தில் தான் கொடுத்துருக்கீங்க, அது எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு மக்களோட ஒரு மனப்பான்மை இருக்கனால அந்த ஒரு 5000 ரூபாய் திட்டமும் ஃபிளாப் ஆகி போச்சு. மொத்தத்துல இந்த தேர்தல் அறிக்கையில ஹீரோவை கொண்டு வந்தது நம்ம அதிமுக அப்படிங்கிறது தான் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த தேர்தல் அறிக்கையை அதிமுகவை வெற்றிக்கு கொண்டு செல்லும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஓகே மக்களே, நம்ம சேனல்ல இப்போதான் புதுசு அப்படின்னா கண்டிப்பா நமக்கு ஆதரவும் நமக்கு கமெண்ட்ஸ் தெரியுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நமக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் போடுறதுக்கு நமக்கு ஊக்கமா இருக்கும். நன்றி, வணக்கம்.